ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலிமல் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், நான் வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸ்வீட் லெமன் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம செடியிலேருந்து ஸ்வீட் லெமன் வந்து 6 ஸ்வீட் லெமன் எடுத்தேன். சரிங்களா? இந்த 6 ஸ்வீட் லெமனையும் ஃபாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிட்டேன். இது பாருங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி 2 தான் இருந்துச்சு. சரி, அந்த 2 இருக்கும்போது சரி உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது பாருங்கள், ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நான் வந்துட்டு ஒரு ஃப்ளவரோட இந்த 6-5 எலுமிச்சை மரத்தை வந்து ஸ்வீட் லெமனை வந்து இப்படி காமிச்சிருப்பேன். அந்த கையில் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் அது பாருங்கள், ஷார்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு இந்த இது மட்டும் செய்கிறத மட்டும் இது நம்ம வந்து குட்டி பாட்டிலில் வந்து நம்ம வந்து ஊறுக்காய் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த உடனடியாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, மாங்காய் ஊறுக்காய் அந்த மாதிரி இந்த லெமனை வந்து நான் அரிஞ்சு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சோண்டு போட்டு ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நாள் ஊறினோடனே நம்ம எடுத்து மிளகாத்தூள், இந்த கடுகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் வறுத்து தூள் பண்ணி நம்ம வந்து போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு தயிர் சாதத்துக்கு, பழுது சாதத்துக்கு, அப்புறம் வந்து கூழுக்கு, கேழ்வரகு கூழுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக குட்டி பாட்டிலில் குட்டி குட்டி லெமனு, அது ஸ்வீட் லெமன், சாதா லெமனில் ஸ்வீட் லெமனு. இது ஷேப் பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது ஷேப்பு. லெமன் சைஸே இவ்வளோ தான், ஷேப்பும் இதுதான், லெமன் சைஸும் இதுதான். இதுதான் வந்து நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தாளிக்கும் போது இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம், ஊற வச்சிடலாம். தாளிக்கும் போது நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யணும்ட்டு, எப்படி இருக்குன்னு சுவை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அலினால் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுலேயும் லிங்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எப்படி செய்யணுன்றது. பாய். உப்பு போட்டு வச்சாச்சு. உப்பு போட்டு ஊற வச்சாச்சு. இதுதான் மூடி வந்துட்டு நல்லா டைட்டாக இருக்குது. இந்த லப்பர் மாதிரி வந்துருக்கீங்க. இந்த கிளாஸில் வந்து வாய்ப்புறத்தில் ரப்பர் மாதிரி வந்துருக்கு. ரொம்ப அழகாக நல்லாயிருக்கு. இது வந்து நான் வந்து தொக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன் எல்லாருக்கும். சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் வாங்கினாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சேன். அதில் மீந்த பாட்டில் மீது எல்லாமே. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு 5 பாட்டில் இருக்குது. நான் வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தாளிப்போம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த எலுமிச்சம்பழம், அதாவது ஸ்வீட் லெமன் வந்துட்டு நம்ம வந்து சின்னதாக கொஞ்சம் தானே இருக்கனால இந்த கைப்பிடிலையும் வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது லெமன், அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் லெமன். இது எண்ணெய் போட்டாச்சு. கொஞ்சமாக கடுகு, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு தான் எடுத்தேன். கடுகு நம்ம வந்து இப்போது இதுதான் ஊற வச்சுட்டு நம்ம வச்சுப்போம். நம்ம வந்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்து என்ன தேவைப்படணும், இதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் தேவைப்படாது. நான் வந்து கடுகு, வெந்தயம் 2த்தையும் வந்து வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பாட்டிலில். இது வந்து நம்ம காரக்குழம்பு, அப்புறம் ஒரு தக்காளி குழம்பு ஒன்று செய்வேன். அதுக்கு இது மாதிரி பொருட்கள்லாம் வந்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் உங்களுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப செம்மையாக இருக்கும். காரக்குழம்புக்கு, தக்காளி குழம்பு இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். அதனால் நான் இதை ரெடியாக செஞ்சு வச்சுருப்பேன். புளி சாதத்துக்கு கூட கலந்துக்கலாம். கோயில் புளி சாதம் மாதிரி இருக்கும் புளி சாதம். அடுத்தது காஷ்மீர் சில்லி. காஷ்மீர் சில்லி வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை இதுக்கு தேவையானது. சரிங்களா? இது வந்து தெரிக்கும், அப்படியே நெருப்பு வரும். அதுக்காக தான் நான் வந்து தனியாக எடுத்துட்டு போட்டுருக்கேன். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நெருப்பு வரும்ல, அதுக்காக தான் நான் வந்து அப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சமாக வந்து இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள், இன்னும் கொஞ்சமாக நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் தான் நான் கலந்துக்கிட்டேன். செக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம போட்டுருக்கோம். ஓகேங்களா? அதுவே குட்டி குட்டி பழம் தான் ஸ்வீட் லெமன். எப்போவுமே ஸ்வீட் லெமன் வந்து குட்டியாக தான் இருக்கும். அது வந்து நான் 2 செடி வச்சுருக்கேன் மேலே ஸ்வீட் லெமன். 2 செடியும் வந்துட்டு தான் இது நிறைய வரும். நான் அதை வந்து பறிக்காமல் விட்டு கீழே விழுந்துடும். இப்போ இந்த வாட்டி தான் அதை பறித்து எடுத்துகிட்டு வந்து இமீடியட் டைம்லலாம் என்ன பண்ணுவேன், அதை பறித்து அப்படியே மென்று சாப்பிட்ருவேன். ஏன்னா அது ரொம்ப பாதி ஸ்வீட்டு பாதி புளிப்பு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆரஞ்சு பழம், கமலா பழம் இல்லை, அதை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஃபீல். அதனால் அந்த மாதிரி சாப்பிட்டுடுவேன் நான் பறிச்சு. இன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம சின்ன பவுலில் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நம்ம அந்த தயிர் சாதம் ஒரு குறிப்பிட்ட சாதத்துக்கு வந்து வச்சுன்னு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும்.
நிறைய நெடியாச்சு காஷ்மீர் சில்லியில் அப்படி நெடியாக இருக்கு. இப்போ வந்து இது ரொம்ப போடக்கூடாது, சும்மா கொஞ்சம் தான் போடணும். நல்ல வேலை இது வந்து ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதோ நல்ல வேலை ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம வந்து இந்த கலர் செஞ்சோம், ஆனால் இந்த கலரில் இருக்க மஞ்சளா அப்படின்னு கொஞ்சமாக அப்படியே கிட்ட எடுத்தோம்னா ஏலக்காய் தூள். நல்ல வேலை ஏலக்காய் போட்டுருந்தேன், கொலாப்ஸ் ஆகிட்ருக்கோம். இந்த பாருங்கள், இந்த பொடி தான் வந்து நம்ம கடுகு வெந்தயம் அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம், முடிஞ்சிருச்சு. இதை வந்து போட்டு சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப வேணாம். ஓகே போதும், கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஏலக்காய் போடுறதுக்கு பக்கம் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே பாட்டிலா, அதனால ஒரே குழப்பமாயிடுச்சு. அவ்வளோதான், இது மாதிரி நம்ம போட்டுட்டோம். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா ஆஃப் பண்ணாத போட்டோம்னா கருப்பாயிரும். நம்ம எடுத்து நம்ம இந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை விட குட்டி பாட்டில் கூட போடலாம், இருந்தாலும் போதும், இதுலேயே போட்டு வச்சுக்கலாம். சூப்பரான சுவையான ஒரு உடனடியான ஸ்வீட் லெமன் போட்ட ஒரு ஊறுகாய் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும். இதுக்கு கெட்டு போகிறதுக்கு, இந்த கெட்டு போகாத இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேஷன் பண்ணுவாங்கள்ல, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில இது செய்வாங்கள்ல, அந்த மாதிரி எதுவுமே நான் போடலை. இல்லை, இந்த ஸ்பூன் கூட பிடிக்கல, அப்படியே இருக்குது. இந்த ஸ்பூனே எடுக்கவே இல்லை. சரி, ஓகே. இது வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸ்டிக்கர் கூட பிக்கல இந்த ஃபோனில், ஆனால் வந்து சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உடனே இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை, இந்த ஸ்வீட் லெமன்னா கூட பரவாயில்ல, சாதா லெமன் வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு உடனே வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா?